ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 11/2/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபாவுடைய கட்டளை, இந்த புருஷோத்தம சங்கமகத்தில் நீங்கள் தூய்மையாகிட்டீங்கன்னா சத்தியுகத்துடைய ஆஸ்தி கிடைச்சிடும். இந்த செய்தியை எல்லோருக்கும் கொடுங்க. ஸோ இவ்வளோதான் ஞானத்துடைய சாரமே. எப்படி எல்லா மதத்திலும் ஒரு மாதத்தை புனிதமான மாதமாக வைத்து தூய்மையாக இருக்கிறாங்க, அது மாதிரி இந்த 84 பிறவியில் இந்த ஒரு பிறவி மட்டும் தூய்மையாயிட்டீங்க அப்படின்னா சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைச்சிடும் அப்படின்னு எல்லோருக்கும் புரிய வைங்கன்றார். கேள்வி: எந்த ஒரு மலிவான வியாபாரத்தை பற்றி எல்லோருக்கும் நாம் சொல்லணும்? பதில்: இந்த கடைசி பிறவியில் பாபாவுடைய கட்டளைப்படி நடந்து தூய்மையாகுங்க. அப்போ 21 ஜென்மத்துக்கு உலக அரசாட்சி நமக்கு கிடைச்சிடும். இது மிக மிக மலிவான வியாபாரம் இல்லை. இதுக்கு நீங்கள் ஒரு பைசா செலவு பண்ண தேவையில்லை. ஆனால் பயங்கரமாக லாபம், ஜென்ம ஜென்மத்துக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வியாபாரம் இது. இந்த ஒரு ஜென்மம் மட்டும் தூய்மையாக இருந்தால் போதும், அவ்வளோதான் வியாபாரம். ஸோ இந்த வியாபாரத்தை செய்கிறதுக்கு எல்லோருக்கும் நீங்கள் கற்றுக் கொடுங்க. இப்போ நீங்கள் சிவபாபாவை நினைவு செஞ்சு தூய்மையானீங்கன்னா தூய்மையான உலகத்துக்கு எஜமானராகிடுவீங்கன்னு சொல்லுங்கள். நேற்று கூட சொன்னார் இல்லையா, 63 ஜென்மம் விகார உலகத்தில் தானே இருந்தீங்க. இந்த ஒரு ஜென்மம் விகாரத்தை விட்டால் உங்களுக்கு என்ன ஆகிட போகுது, அதுவும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக அப்படின்னார். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைங்களுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறாருன்னு இப்போ தெரியும். அதனால் கண்காட்சியிலெல்லாம் சித்திரங்களை வச்சு மனிதர்களுக்கு புரிய வைக்கிறீங்க. என்ன புரிய வைக்கிறீங்க? எல்லையற்ற தந்தைக்கிட்டேருந்து இப்போ எல்லையற்ற ஆஸ்தியை அடையணும்னு புரிய வைக்கிறீங்க. என்ன ஆஸ்தி? மனுஷன்லேருந்து தேவதையாகிறதுக்கான ஆஸ்தி, அல்லது எல்லையற்ற தந்தைக்கிட்டேருந்து அரை கல்பத்திற்கான சொர்க்க ராஜ்யத்தின் ஆஸ்தி. இதை எப்படி அடைகிறது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும். ஸோ இதைத்தான் நாம் படம் வச்சு புரிய வைக்கிறோம். பாபா கூட வியாபாரி தான். அவர்கிட்ட நம்ம இந்த வியாபாரம் பண்ணணும். பாரதத்தில் எப்போ சத்தியுகம் இருந்துச்சோ அப்போ தூய்மையான தேவி தேவதைகள் இருந்தாங்கன்னு மனிதர்களுக்கு தெரியுது. கண்டிப்பாக அவங்க சொர்க்கத்துக்காக ஏதோ ஒரு முயற்சி செஞ்சுருக்கணும். அதோடைய பலனாக தான் சொர்க்கத்தில் அந்த பதவி அடைஞ்சிருக்கணும். ஸோ சொர்க்கத்தை ஸ்தாபனம் செய்பவர் சிவபாபா. அவர் இல்லாமல் வேறு யாரும் உங்களுக்கு பலனை கொடுக்க முடியாது. அந்த பலனை அடையிறதுக்கான முயற்சி செய்ய வைக்க முடியாது. தூய்மைப்படுத்தக்கூடிய தந்தை தான் தூய்மையற்ற மனிதர்களை தூய்மையாக்கி தூய்மையான உலகத்தின் ராஜ்யத்தையே கொடுக்கிறார். எவ்வளவு சீப்பான வியாபாரம் சொல்லி கொடுக்கிறார் இல்லையா? ஒரு பைசா செலவு பண்ண தேவையில்ல, ஆனால் கிடைக்கிறதோ உலக ராஜ்யம். இது உங்களுடைய கடைசி ஜென்மம் இல்லையா? இந்த ஒரு ஜென்மம் நீங்கள் அலர்ட்டாக இருந்துட்டிங்கன்னா முழு கல்பமும் சுகமாக இருக்க போகிறீங்க. அதனால் நான் எது வரைக்கும் இங்கே இருக்கிறேனோ அது வரைக்கும் தூய்மையாகுங்கன்றார் இல்லையா? கோயிலுக்குள்ளே தூய்மையாக தானே இருப்பாங்க. அப்போ கடவுளே உயிரோட்டமாக வந்திருக்கிறாருன்னா அது வரைக்கும் தூய்மையாக இருக்கணும்ல. அதுவும் நினச்ச மாத்திரத்தில் உங்கள் முன்னாடி நிற்பார் உயிரோட்டமாக. அப்போ தூய்மை இழக்கலாமா? அது எவ்வளோ அருவருப்பான விஷயம். ஏன்னா நான் வந்திருக்கிறதே தூய்மையாக்கிறதுக்காகத்தான். இந்த கடைசி பிறவியில் தூய்மை ஆகிறதுக்கான முயற்சி பண்ணீங்க அப்படின்னா தூய்மையான உலகத்தின் ஆஸ்தியை அடைவீங்க. ரொம்ப சீப்பான வியாபாரம். ஸோ குழந்தைங்களுக்கு
இப்படியெல்லாம் புரிய வைக்கணும். அதாவது இது தந்தையுடைய கட்டளை, தூய்மையாகுங்க அப்படின்னு புரிய வைக்கணும்னு பாபாவுக்கு சிந்தனை வந்துச்சான். இது புருஷோத்தம சங்கம யுகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தூய்மை ஆகிறதுக்கான யுகம். ஏன்னா உத்தம புருஷர்களாக தூய்மையானாதான் ஆக முடியும். தூய்மையை வச்சு தான் எல்லாமே. உத்தமத்திலும் உத்தமமான ஆத்மாக்கள்னு தேவதைகளைத்தான் சொல்லுவோம். ஸோ அந்த லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் நடந்தது தானே. தெய்வீக உலகத்துடைய ராஜ அதிகாரம் இப்போ உங்களுக்கு பாபா கிட்டேருந்து அடைய முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கணும். அவருடைய வழிப்படி இந்த கடைசி பிறவியில் மட்டும் நீங்கள் தூய்மை ஆயிட்டீங்கன்னா உலக ராஜ அதிகார பதவியை உங்களால் அடைய முடியும் அப்படின்னு பாபா யுக்தி சொல்கிறார். என்ன யுக்தி? யோக பலத்தின் மூலமாக உங்களை தமோ பிரதானத்திலேருந்து சதோ பிரதானமாக ஆக்கிக்கோங்கன்றார். அப்போ தான் சதோ பிரதானமான உலகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த ஞானத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு எக்ஸிபிஷன் வச்செல்லாம் கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் செலவு ஆக தான் செய்யும். ஏன்னா செலவு செய்யாமல் ராஜ்யம் உருவாகாது. இப்போ லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. குழந்தைங்க கண்டிப்பாக தூய்மையாகணும். மனம் சொல் செயலால் எந்த ஒரு தலைகீழான காரியமும் செய்யக்கூடாது. தேவதைகளுக்கு ஒருபோதும் தவறான சிந்தனை எதுவும் வராது. ஸோ அந்த மாதிரி நம்மளை மாற்றுறதுக்குத்தான் பாபா இந்த ஞானத்தை கொடுக்குறார். என்னானாலும் தலைகீழான காரியம் வரக்கூடாது, எண்ணம் வரக்கூடாது. எண்ணம் சொல் செயலால் எந்த தவறான காரியமும் செய்யக்கூடாது. நேற்று கூட சொன்னார் இல்லையா, என்ன தான் உங்களை வீழ்த்துறதுக்கு முயற்சி பண்ணாலும் அவங்க மேலே சுப சிந்தனை மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறார். ஏன்னா அது சொர்க்கத்துடைய குணம். அதை இங்கேயே நாம் ஆழமாக பதிய வைக்கிறோம். இங்கே எந்த அளவுக்கு உங்களை அசைச்சு பார்க்க முயற்சி செய்கிறாங்களோ அதே அளவுக்கு நீங்கள் ஆடாமல் அசையாமல் இருக்கும்போது அந்த குணம் அந்த அளவுக்கு ஆழமாக மைண்டில் பதியும், பல ஜென்மத்துக்கு தொடரும். ஸோ தேவதைகளுடைய வாயிலிருந்து தவறான வார்த்தை ஒருபோதும் வராது. அதனால தான் அவங்கள சர்வகுணம் நிரம்பியவர்கள், சம்பூர்ண நிர்விகாரிகள், மரியாதை புருஷோத்தமர்கள் அப்படின்னு மகிமை பாடுறோம். ஏன்னா அப்படி இருந்துட்டு போயிருக்கிறாங்க. அதே மாதிரி குழந்தைங்களையும் தேவதையை ஆக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன்றார். அதனால் எண்ணம் சொல் செயலால் அந்த மாதிரி எந்த விதமான தீய காரியமும் நீங்கள் பண்ணக்கூடாது. தேவதைகள் சம்பூர்ண நிர்விகாரியாக இருந்தாங்கல்ல, அது எப்படி அப்படி இருக்க முடிஞ்சது? ஏன்னா அதுக்கு முன்னாடி சங்கமிகத்தில் தாரணை பண்ணதுனால, அந்த குணத்தை தாரணை பண்ணதுனால அப்படி இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் தாரணை பண்ணுங்கள், உங்களால் முடியும். ஏன்னா அப்படி இருந்தது நீங்கள் தானே. அது மட்டும் இல்லை, இந்த மரண உலகத்தில் இது நம்முடைய கடைசி பிறவி. இப்போ தூய்மையாகாமல் எப்போ தூய்மையாக வரும் பாருங்கள். இறந்த உடனே அந்த பிணத்தை குளிப்பாட்டி அலங்காரமெல்லாம் பண்ணி புது ட்ரெஸ்ஸு வேறு போடுறாங்க. அது மாதிரி அது எதோடைய நினைவுனா, இப்போ நம்ம பாபா குழந்தை ஆகிட்டா இறந்துட்டோம், இப்போ தூய்மை ஆகிறது, அதை தான் அங்கே குளிப்பாட்டுறாங்க. புது ட்ரெஸ்ஸுன்றது தெய்வீக குணங்களை தாரணை பண்ணுறோம். ஏன்னா இது கடைசி ஜென்மம். தூய்மை இழந்த உலகத்தை மரண உலகம்னும் தூய்மையான உலகத்தை அமர உலகம்னும் சொல்லப்படுது. இப்போ இந்த மரண உலகத்துடைய விநாசம் நடக்கிறதுக்கு தயாராக இருக்குது. அப்போ கண்டிப்பாக அமரபுரியின் ஸ்தாபனை நடந்தே தீரும்.
ஏன்னா மரண உலகம் முடிஞ்சிச்சுன்னா அமர்வு உலகம் வந்து தானே ஆகணும். ஸோ அதற்கான யுத்தம் தான் இது. அதே மகாபாரத யுத்தம் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதன் மூலம் இந்த பழைய விகார உலகம் அழிஞ்சு போகுது. ஆனால் இதுதான் இதோடைய அர்த்தம்ன்ற ஞானம் யாருக்கிட்டையும் கிடையாது. எல்லாரும் அஞ்ஞான உறக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னு பாபா சொல்கிறார். அவங்களுக்கு 5 விகாரங்களின் போதை தான் இருக்குது. இப்போ பாபா சொல்கிறார், தூய்மையாகுங்க, அதீந்திரிய சுகத்தை அனுபவம் பண்ணுங்க, இந்திரிய சுகம் வேண்டாம் அப்படிங்கிறார். ஏன்னா நீங்கள் மாஸ்டர் கடவுள் இல்லையா, கடவுளோட குழந்தை. அதுதானே போதையை கொடுக்கணும். லக்ஷ்மி நாராயணனை பகவான் பகவதின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கடவுள் மூலமாக அவங்களுக்கு இந்த ஆஸ்தி கிடைச்சிருக்குது. இப்போ பாரதமே தூய்மை இழந்து இருக்குது. அதனால் பாரதவாசிகளுடைய எண்ணம் சொல் செயலால் அழுக்கான காரியங்கள் தான் நடக்குது. முதல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் புத்தியில் வரும், எண்ணத்தில். பிறகு அது வாய் வழியாக வார்த்தையாக வெளிப்படுது. பிறகு கர்மத்தில் வரும்போது அது பாவ கர்மம் ஆகிடுது. அதனால தான் பாபா சொல்கிறார், எண்ணம் கூட அப்படி வரக்கூடாது, செக் பண்ணுங்க. ஏன்னா சொர்க்கத்தில் எந்த விகர்மமும் நடக்காது. இல்லை, விகர்மம்னா பாவகர்மம். இங்கே தான் விகர்மம் நடக்குது. ஏன்னா நடக்கிறது ராவண ராஜ்யம் இல்லையா. பாபா சொல்கிறாரு, இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த பூமியில் இருக்க போகிறீங்க, அந்த கொஞ்ச நாள் தூய்மையாக இருங்கன்றார். உறுதிமொழி எடுத்துக்கணும், உயிரே போனாலும் தூய்மை இழக்க மாட்டேன்ட்டு. அதோடைய நினைவு தான் பீஷ்ம பிதாமகர் தூய்மையாக தான் இருப்பேன்னு சத்தியம் பண்ணுறார். தூய்மையாகி என் மீது உங்கள் புத்தியின் தொடர்பை ஈடுபடுத்துங்கன்னு பாபா சொல்கிறார். பாபாவை நினைக்கிறதுல தான் புத்தியை ஈடுபடுத்தணும். அப்போ தான் தூய்மையாக முடியும். இதன் மூலமாக உங்களுடைய பல ஜென்மத்தின் பாவங்கள் நீங்கிடும். அப்போ தான் நீங்கள் 21 ஜென்மத்துக்கு சொர்க்கத்தின் எஜமானராக முடியும். சுயம் தந்தையே வந்து உங்களுக்கு அந்த ஆஸ்தியை கொடுக்கிறார். இந்த பிரம்மா மூலமாக ஆஸ்தியை கொடுக்கிறவர் சிவபாபா. யார் மூலமாக கொடுக்குறாரு? அவர் பிரம்மா தாதா, நம்ம மூத்த சகோதரன். அதனால தான் எப்போவுமே பாப் தாதான்னு சொல்கிறார். 2 பேரும் இணைஞ்சிருக்கிறாங்கன்ட்டு. சிவபாபா, பிரம்மா தாதா. ஸோ எவ்வளோ அற்புதமான வியாபாரம் குழந்தைங்களோட பண்ணுறார் பாபா. மரண உலகத்துடைய அழிவு தயாராகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் அமர உலகத்துடைய ஸ்தாபனையும் நடந்துட்டு இருக்குது. பாரதவாசிகளுக்கு நன்மை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நீங்கள் கண்காட்சி மேலாலும் நடத்துகிறீங்க. பாபா தான் வந்து பாரதத்தில் ராமராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறார். ராமராஜ்யத்தில் கண்டிப்பாக தூய்மையானவங்க தான் இருப்பாங்க. பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, காமம் மகாவிரோதி. இந்த இல்லையா சொர்க்கத்துக்கு போக விடாமல் தடுக்கிற மிகப்பெரிய எதிரி. கடைசி வரைக்கும் உங்களுக்கு எதிரியாக வரவன் இந்த காமம். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த 5 விகாரங்களைத்தான் மாயான்னு சொல்கிறோம். இதன் மீது வெற்றி அடைகிறதன் மூலம் நீங்கள் உலகத்தையே வென்றவராகிறீங்க. ஸோ தேவதைகள் உலகத்தை வென்றவர்கள் இல்லையா, வேறு யாரும் உலகத்தை வென்றவர் ஆக முடியாது. அப்படி உலகத்தை வென்றவர் ஆகிறதுக்காகத்தான் பாபா நமக்கு இதை புரிய வைக்கிறார். பாபா சொல்கிறாங்க, ஒருவேளை கிறிஸ்தவர்கள் தங்களுக்குள்ளே ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ரஷ்யாவும் அமெரிக்காவும். ஸோ எல்லாமே கிறிஸ்தவ நாடுகளாக தான் இருக்குது இல்லையா, சைனா, ரஷ்யா, அமெரிக்கா. ஸோ இவங்களாம் தங்களுக்குள்ளே ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா
முழு சிருஷ்டியின் ராஜ்யத்தை அவர்கள் அடைய முடியும். ஆனால் அதற்கு சட்டம் கிடையாது. இந்த வெடிகுண்டுகள் பழைய உலகத்தை அழிக்கிறதுக்காகத்தான் இருக்குது. கல்பமாக இல்லையா, அவங்க அதிகாரம் பண்ணி ஒன்று சேர்க்கணும்னு நினச்சா எப்படி ஒன்று சேருவாங்க? மிரட்டியில் ஒன்று சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. கல்பமாக இந்த மாதிரி புது உலகத்திலேருந்து பழைய உலகமாகவும் பழைய உலகத்திலேருந்து புதுதாகவும் மீண்டும் மீண்டும் மாறிக்கிட்டே தான் இருக்குது. புது உலகத்தில் ஈஸ்வரிய ராஜ்யம்தான் இருக்கும். அதைத்தான் ராமராஜ்யம் அப்படின்னு சொல்கிறோம். ஈஸ்வரனை தெரியாததுனால தான் ராம்னு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இந்த விஷயங்கள் தாரணையாகணும் இல்லையா? கடவுள் அவருடைய ராஜ்யத்தை உருவாக்குறாருன்னு தெரியாது. அதனால் எதாக இருந்தாலும் கடவுள் பார்த்துக்குவார். அவரை பற்றி தெரியாதனால அவர் சும்மா கடவுளே ஏசப்பா ராமா அப்படி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுலேயே சந்தோஷம் அவங்களுக்கு. நாம ஜபம் எல்லாத்தையும் விட உயர்ந்தது அப்படி இப்படின்னு மகிமை பாடுறாங்க. ஸோ குழந்தைங்களுக்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் நல்லா தாரணை ஆகணும். கண்டிப்பாக நாம் 84 பிறவி எடுத்து சதோ பிரதானத்துலேருந்து தமோ பிரதானமாக தான் ஆகியிருக்கிறோம். இப்போ மறுபடியும் கண்டிப்பாக சதோ பிரதானம் ஆகணும். அதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார். அவருடைய கட்டளை நமக்கு கிடைக்கிது. அதனால் அதன்படி நடந்தீங்கன்னா 21 ஜென்மத்துக்கு தூய்மையான உலகத்தில் உயர்ந்த பதவி அடைவீங்க. அதான் முக்கியம் இல்லையா? இங்கே உயர்ந்த பதவி அடைந்தால் ரொம்ப மோசமானவர்களாக ஆக வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம். ஆனால் தூய்மையான உலகத்தில் உயர்ந்த பதவி அடையும் போது தான் தூய்மையாகவே இருப்போம். அதுதான் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஸோ அதுக்கு இப்போ பாபா என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். இப்போ பாபா சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களா இல்லையான்றது உங்கள் கையில் தான் இருக்குது. அதேமாரி பாபா நினைவில் இருந்து மற்றவங்களுக்கு வழி சொல்கிறீங்களா அல்லது இல்லையா அப்படிங்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது இல்லையா? பாபா வழி சொல்லிட்டார். அப்புறம் பாபா என்ன பண்ண முடியும்? அவர் சாட்சி ஆயிடுறார். கண்காட்சிகள் மூலமாக குழந்தைங்க நிறைய பேருக்கு வழி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ தனக்கும் நன்மை செஞ்சுக்கணும் இல்லை? மற்றவர்களுக்கு வழி சொல்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு நன்மை செய்யணும்ல. எப்படி? பாபா நினைவிலே இருக்கிறதன் மூலமாக தான் நமக்கு நன்மை. ஸோ அதனால்தான் பாபா நினைவில் இருந்து பாபாவை நினைக்க சொல்லுங்க மற்றவங்களுக்கு அப்படிங்கிறார். இந்த வியாபாரம் ரொம்ப ரொம்ப சீப்பான வியாபாரம் இல்லை? இதுக்கு கண்காட்சிக்கெலாம் செலவாகுது, ஆனால் இதனால் நமக்கு கிடைக்கிற பிராப்தியோடு ஒப்பிடும்போது இது ரொம்ப சீப். இந்த கடைசி பிறவியில் மட்டும் நாம் தூய்மையாக இருக்கிறோம். இதன் மூலமாக தான் தமோ பிரதானத்துலேருந்து நம்ம சதோ பிரதானமாக ஆகிடுறோம். இந்த ஒரு ஜென்மம் மட்டும் தூய்மையாக இருக்கிறதன் மூலம். அப்போ எவ்வளோ மலிவான வியாபாரம் பாருங்க. உங்கள் வாழ்க்கையே மாறிடுது. இந்த மாதிரி எல்லாம் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த போதை இருக்கும். ஸோ பாபா கிட்ட செய்தி வருதான், ராக்கி கட்ட போனால் சிலர் சொல்கிறாங்களாம், இப்போ தமோ பிரதான உலகங்க இதிலெல்லாம் தூய்மை கடைபிடிக்கிறதுலாம் நடக்க முடியாத விஷயம். அந்த காலத்தில் இருந்தாங்க, இப்போ அதெல்லாம் முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. பாவம், அவங்களுக்கு இது சங்கமயுகம்னு தெரியல. இப்போ தூய்மை ஆகிறதன் மூலமாக தான் தூய்மையான உலகம் உருவாகுது. அந்த தூய்மையான உலகத்தின் தொடர்ச்சி தான் நல்லவர்களாகவே இருந்தாங்க. அந்த காலத்துக்கும் முந்தைய காலத்தில் நல்லா இருந்ததுனால தான் அந்த காலத்தில் நல்லா இருந்தாங்க. இது பாவம் அவங்களுக்கு தெரியல. அதுவும் கடவுளே தூய்மையாக்குறார் இல்லையா?
ஸோ இந்த பாபா குழந்தைங்க தூய்மை ஆகிறதுக்கு உதவியாளராக இருக்கிறது பரமபிதா பரமாத்மா. அவங்களுக்கு பாவம் இது தெரியல. இங்கே மிகப்பெரிய மதில் சுவர் இருக்குது, பாதுகாப்பு சுவர். தூய்மை அடையில இது சூக்ஷ்மமாக இருக்குது. இதோடைய நினைவாக அங்கே கூட ஜெருசலத்தில் பெரிய சுவர் எழுப்புனாங்க, பாதுகாப்பு எதிரிகள் கிட்ட பாதுகாத்துக்கிறதுக்குன்னு இருக்குது. இப்போ தூய்மை அடையிறதுனால தூய்மையான உலகத்துக்கு நீங்கள் எஜமானராகிடுவீங்கன்னு பாபா சொல்கிறார். இந்த மாயான்ற 5 விகாரங்கள் மீது வெற்றி அடைகிறதன் மூலம் நீங்கள் உலகத்தையே வென்றவராகிறீங்க. அப்போ நாம் ஏன் தூய்மையாக மாட்டோம் இல்லையா? உலக ராஜ்யமே கிடைக்குதுன்னும் பொழுது ஜஸ்ட்டு தூய்மையாக இருந்தால் போதும், வேறு எந்த கஷ்டமும் இல்லைன்னும் போது ஏன் தூய்மையாக மாட்டோம்? இது முதல் தரமான வியாபாரம் இல்லையா? பாபா சொல்கிறாரு, காமம் மிகப்பெரிய எதிரி. இதன் மீது வெற்றி அடைகிறதன் மூலம் நீங்கள் தூய்மையாவீங்கன்றார். மாயாஜித் இல்லை காமத்தை வெல்வதன் மூலம் உலகத்தையே வெற்றி அடைகிறோம். ஸோ தூய்மைனாலே காமத்தை வெல்வதன் மூலமாக தான் தூய்மையாகிறோம். மாயா ஜீத் ஆகிறதன் மூலம் ஜெகத் ஜீத் ஆகிறோம். அதாவது மாயை வென்றவர்கள் உலகத்தை வென்றவர் ஆகிறோம். இது எப்படி சாத்தியம்? யோக பலத்தின் மூலமாக தான் சாத்தியம். யோக பலத்தின் மூலமாக தான் மாயாவை வெல்றோம். பரமபிதா பரமாத்மாவே ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறாரு, என்ன நினைவு செய்யுங்க கரை நீங்கிடும்னு. நீங்கள் சதோபிரதான உலகத்தின் எஜமானராகிடுவீங்கன்றார். சங்கமயுகத்தில் தான் பாபா ஆஸ்தி கொடுக்கிறார். எல்லோரையும் விட உத்தம ஆத்மாக்களாக இந்த லக்ஷ்மி நாராயணன் இருந்தாங்க. அவங்க தான் மரியாதா புருஷோத்தம் தேவி தேவதைகள்னு சொல்லப்படுறாங்க. ஸோ ரொம்ப நல்லா புரிய வைக்கப்படுது. ஆனால் அப்பப்போ இந்த பாயிண்ட்டை மறந்துடுறீங்க, அதுக்கப்புறம் ஞாபகம் வருது. சொற்பொழிவில் இந்த மாதிரி பாயிண்ட்டை நீங்கள் புரிய வைக்க மாட்டீங்க. ஏன்னா புரிய வைக்கிறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, ஆனால் மறந்துடுறீங்க. ஏன்னா சில சமயம் வக்கீல் கூட முக்கியமான பாயிண்ட்டை மறந்துடுவாங்களாம். ஸோ இந்த பாயிண்ட்டை ஏன் சொல்லலை அப்படின்ட்டு அப்புறம் யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டை வச்சு பின்னாடி வாதிடுவாங்க. ஸோ டாக்டர்களுக்கும் அந்த மாதிரி சிந்தனை வருமா, ஐயோ இந்த நோய்க்கு இந்த மருந்து தானே சரியானது, மறந்துட்டுமே அப்படின்ட்டு. இங்கேயும் கூட நிறைய பாயிண்ட் இருக்குது. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஆழமான பாயிண்ட்டை புரிய வைக்கிறேன். ஆனால் புரிஞ்சிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே எல்லோரும் தூய்மையற்றவர்களாக இருக்கிறாங்க, அதனால தான் கூப்பிட்றாங்க பதித்த பாவனா அப்படின்ட்டு. ஆனால் யாரையாவது நீங்கள் தூய்மை இல்லாமல் இருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா கோபப்படுறாங்க. ஈஸ்வரனுக்கு முன்னாடி உண்மை சொல்கிறாங்க, பதித்த பாவனா வாங்கன்ட்டு, எங்களை தூய்மையாக்குங்கன்ட்டு. ஈஸ்வரனை மறந்துடுறாங்க, உடனே போய் சொல்கிறாங்க. அதனால் ரொம்ப யுக்தியோடு புரிய வைக்கணும். பாம்பும் சாகணும், கம்பும் ஒடியக்கூடாது, அப்படி யுக்தியாக சொல்லணும். அவங்க கோபப்படாமல் அதே நேரத்தில் உண்மையை யுக்தியாக புரிய வைக்கணும். பாபா சொல்கிறாரு, எலிக்கிட்ட இருந்து கூட நல்ல குணத்தை எடுத்துக்கோங்க. எலி பாருங்கள் எவ்வளோ யுக்தியாக கடிக்குது இல்லையா? ஊதி ஊதி கடிக்கும், அது அந்த இடமே மறுத்து போயிடும், அது கடிக்கிறதே தெரியாது, ரத்தமே வரும், ஆனாலும் அவங்களுக்கு கடிக்கிற உணர்வே இருக்காது. அந்த மாதிரி நமக்கு இந்த ஞானம் உள்ளே போகணும், ஆனால் அவங்களுக்கு வலிக்காமல் இந்த ஞானத்தை அவங்க மனசில் பதிய வைக்கணும்.
அதுக்கு எல்லா பாயிண்ட்டும் குழந்தைங்க புத்தியில் இருக்கணும். யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக டச் ஆகும், சரியான நேரத்தில் உதவி கிடைக்கும், அதாவது டச் ஆகும். சில சமயம் நீங்கள் யாருக்கு ஞானத்தை சொல்கிறீங்களோ அவங்க உங்களை விட பாபாவுக்கு ரொம்ப பிரியமானவராக ஆகிடலாம். அப்போ என்ன ஆகும்? பாபாவே உட்காந்து புரிய வைப்பார். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் இல்லையா? பாபா மேலே அன்பு வந்துருச்சுன்னா பாபா கிட்ட வந்து கேட்க போகிறாங்க. அதனால் தூய்மை ஆகிறது ரொம்ப நல்ல விஷயம்னு அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் புரிய வைக்கணும். இந்த ஒரு பிறவி தூய்மையாக இருக்கிறதன் மூலம் நாம் 21 பிறவிகளுக்கு தூய்மையான உலகத்தின் எஜமானராகிறோம். ஸோ இந்த கடைசி பிறவி மட்டும் நீங்கள் தூய்மையாயிட்டீங்கன்னா நாடகப்படி 21 பிறவிக்கு உங்களுக்கு ஆஸ்தி அடைய முடியும் அப்படின்னு நான் கேரண்டி கொடுக்குறேன்னு பாபா சொல்கிறார். நாம் கல்பமாக பாபா கிட்டேருந்து ஆஸ்தி அடைஞ்சிட்டு தான் இருக்கிறோம். யாருக்கு இந்த சேவையில் ரொம்ப ஆர்வம் இருக்குதோ அவங்க நாம் போய் மற்றவங்களுக்கும் புரிய வைக்கணும்னு புரிஞ்சுக்குவாங்க. யாருக்கு ஆத்ம தூய்மையாக இருக்குதோ அப்போ இந்த ஞானம் நல்ல தாரணையாகும். அப்போ அவங்க நல்ல சேவை செஞ்சு தன்னுடைய பேர் விளங்க செய்து காட்டுவாங்க. ஸோ கண்காட்சி மேலே இங்கெல்லாம் அவங்க புரிய வைக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் யார் எப்படி சேவை பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதனால் டீச்சர்ஸ் வந்து செக் பண்ணணும் யார் எப்படியெல்லாம் புரிய வைக்கிறாங்கன்ட்டு. ஸோ அதிகமாக வந்து இந்த லக்ஷ்மி நாராயணன் படம், ஏனி படம் வச்சு புரிய வைக்கிறது நல்லது. இல்லை லக்ஷ்மி நாராயணன் அது மைண்டில் பதியுது. லக்ஷ்மி நாராயணன் படத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது இதுதான் நம்ம லட்சியன்றது அவங்க மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த படத்தை வச்சு புரிய வைக்கிறது நல்லது. ஏணிப்படியும் தான். யோக பலத்தின் மூலமாக நீங்கள் இந்த மாதிரி லக்ஷ்மி நாராயணன் ஆகிறீங்க. லக்ஷ்மி நாராயணன் தான் ஆதிதேவ் ஆதிதேவி அப்படின்னு நாம் புரிய வைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பிரம்மா சரஸ்வதின்னும் போது அதை டக்குன்னு ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் லக்ஷ்மி நாராயணன் தான் ஆரம்பத்தில் வந்தாங்கன்னா அவங்க மைண்டில் ஆழமாக பதியும். அப்போ 4 கைகள் விஷ்ணுவுக்கு கொடுத்துருக்கிறதுல லக்ஷ்மி நாராயணன் 2 பேருமே வந்துடுறாங்க இல்லையா? 2 கை லக்ஷ்மியுடையது, 2 கை நாராயணனுடையது. ஸோ இதை கூட பாரதவாசிகள் தெரிஞ்சில்ல. மகாலட்சுமிக்கு 4 கைகள் கொடுத்துருக்குறாங்க. இதோடைய அர்த்தமே அவங்க ஜோடி அப்படிங்கிறது தான். லக்ஷ்மி நாராயணன் தம்பதியினர்னு அர்த்தம். ஸோ விஷ்ணு சதுர்புஜம் உள்ளதாக காட்டுறதுக்கும் அதை தான் அர்த்தம். கண்காட்சியில் தினம் புரிய வைக்கப்படுது, ரதமும் காட்டப்படுது இல்லையா? அந்த கீதை சொல்லும்போது அர்ஜுனன் ரதத்தில் கிருஷ்ணர் உட்காந்துட்ருக்கிற மாதிரி காட்டுறாங்க இல்லையா? கிருஷ்ணர் வந்து அந்த ரதத்தை ஓட்டுறவர், தேரோட்டியாக காட்டுறாங்க. இது எல்லாமே கதைகள். ஆனால் இது ஞானத்தின் விஷயம். இந்த பிரம்மா உடல்ன்ற ரதத்தில் இருந்து இந்த ஞானத்தை இறைவன் கொடுக்கிறார். ஞான அமிர்தத்தின் கலசத்தை லக்ஷ்மியுடைய தலையில் வச்சுருக்கிறதா காட்டுறாங்க. உண்மையிலே ஜெகதம்பா மேலே தான் கலசம் வைக்கப்படுது இல்லை? இந்த ஞான கலசம் ஜெகதம்பாவுக்கு கிடைக்குது, அங்கே செல்வம் ஆயிடுது. அதனால் லக்ஷ்மி வந்து குடம் நிறையா காசு வச்சுருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த ஞான செல்வம் தான் அங்கே ஸ்தூல செல்வம் ஆகுது. இந்த ஜெகதம்பா தான் பிறகு லக்ஷ்மி ஆகிறாங்க அப்படிங்கிறதையும் புரிய வைக்கணும். சத்தியுகத்தில் ஒரு தர்மம் தான் இருக்கும், எல்லோரும் ஒரு வழிமுறையில் தான் நடப்பாங்க. அது தர்மம்னாலே நடைமுறை தான் இல்லையா? வழிமுறை, என்ன வழியில் நடக்கிறாங்கன்றது தான் தர்மம் அல்லது மதம். தேவதைகளுக்கு ஒரே வழிமுறை தான். தேவதைகளை தான் ஸ்ரீன்னு சொல்கிறோம். ஸ்ரீனா உயர்ந்தவர்கள், வேறு யாரையும் ஸ்ரீன்னு சொல்ல முடியாது.
ஸோ புரிய வைக்கிறதுக்காக வார்த்தைகள் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு பாபாவுக்கு சிந்தனை வந்துச்சான். இல்லை ஏன்னா பாபா குழந்தைங்க வரிசைக்கிரமமாக இருக்கிறாங்க. அப்போ கம்மியான வார்த்தைகள்னால் எல்லோரும் ஞாபகம் வச்சுக்குவாங்க இல்லையா? இந்த கடைசி பிறவியில் 5 விகாரங்கள் மீது வெற்றி அடைஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் ராமராஜ்யத்துடைய எஜமானர் ஆவீங்க அப்படின்னு புரிய வைங்க. ஸோ திரும்ப திரும்ப நிறைய வார்த்தை சொல்கிறது எதுக்குன்னா, ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு அவர் யுக்தி கொடுக்குறார். இதை ஃபாலோ பண்ணுங்கள் அல்லது இதை ஃபாலோ பண்ணுங்கள். கடைசி ஜென்மத்தில் 5 விகாரங்கள் மீது வெற்றி அடைஞ்சிங்கன்னா நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானர் ஆவீங்க. அவ்வளோதான், ஃபுல் ஞானம் வந்துடுச்சு இல்லையா? இதுவோ மலிவான வியாபாரம். பாபா அழிவற்ற அப்போ தூய்மை ஆகிறதுக்கு பாபாவை நினைக்கணும். தூய்மை ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை பற்றி சொல்லணும் அவசியம். ஆனால் நிறைய பேர் சொல்கிறது கிடையாது. பாபா அழிவற்ற ஞான ரத்தினங்களின் தானத்தை கொடுக்குறார். ஸோ அப்போ சொன்னதுனால தான் பாபா சொல்கிறார், எனக்கு செய்தி வருது, ராக்கி கட்ட போகும்போது இந்த காலத்தில் தூய்மையாக இருக்கிறது கஷ்டம்னு சொல்கிறாங்கன்னு. அப்போ தூய்மை ஆகணும்னு ராக்கி கட்ட போன சிஸ்டரோ பிரதரோ சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அப்படி சொல்லணும், அதுதான் முக்கியம். ஸோ பாபா அழிவற்ற ஞான ரத்தினங்களை தானமாக கொடுக்கிறார். ஸோ பாபாவும் ஞான கடலாக இருக்கிறார். ஸோ ஞான கடல் தான் ஞான ரத்தினங்களை கொடுக்க முடியும் இல்லையா? அதனால் அவர் தான் கொடுக்குறாரு. இந்திர சபையில் சிலர் மரகதமாக இருக்கிறாங்க, சிலர் புஷ்பராகமாக இருக்கிறாங்க. வரிசைக்கிரமம் இருக்குது. ஆனால் எல்லோருமே உதவி செய்பவர்கள் தான். ஆபரணங்களில் விதவிதமாக இருக்குது இல்லையா? அதனால தான் நவரத்தினங்கள் காட்டப்பட்டு இருக்குது. அங்கே நவகிரகம் காட்டுறாங்களே. ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் திரும்பி நிற்கிற மாதிரி இருக்கும். நல்லபடியாக படிக்கிறவங்க பதவி பெறுவார்கள் அப்படிங்கிறது உறுதியான விஷயம். கண்டிப்பாக வரிசைக்கிரமமாக தான் இருக்கிறாங்க. புருஷார்த்தம் செய்கிறதுக்கான நேரம் இது தான். நாம் பாபாவுடைய மாலையில் இப்போ மணி ஆகிட்டு இருக்கிறோம், அதற்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு குழந்தைங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு சிவபாபாவை நாம் நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நினைவு யாத்திரையில் நம்ம முன்னாடி போவோம், பாவங்களும் சீக்கிரமாக அழியும். ஸோ நினைவு யாத்திரையில் முன்னாடி போக தான் வெற்றி மாலையிலும் நம்ம முன்னாடி கோர்க்கப்படுவோம், பாவமும் சீக்கிரமாக அழியும். அதனால் பாபா நினைவு நிரந்தரமாக இருந்துக்கிட்டே இருக்கணும் என்ன பண்ணாலும். ஸோ இந்த படிப்பு ஒன்றும் புரிஞ்சிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி ரொம்ப பெரிய அளவில் கிடையாது. ஜஸ்ட்டு தூய்மையாகணும் பாபா நினைவில் இருந்து, அவ்வளோதான். அதுமாரி வாயிலிருந்து ஒருவதும் கல் மாதிரி வார்த்தைகள் வெளிப்படக்கூடாது. அதாவது மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்குற வார்த்தை வரக்கூடாது. கல்லை எரியிறாங்கன்னா அவங்க கல் புத்தியுடையவர்கள்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ நம்ம தங்க புத்தியுடையவர் ஆகணும்னா வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தங்கம் மாதிரி வைரம் மாதிரி இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி ரத்தினங்களை வெளிப்படுத்துகிறவங்க தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். அதாவது ரொம்ப இனிமையாக பேசுகிறவங்க தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. பதித்த பாவனர் எல்லோருக்கும் முக்தி ஜீவன் முக்தி கொடுக்குற வள்ளல் பரமபிதா பரமாத்மா சொல்கிறாரு, ஏ பாரதவாசி ஆன்மீக குழந்தைகளே, ராவண ராஜ்யம் மரண உலகத்துடைய இந்த கலியுகத்தின் கடைசி பிறவியில் தூய்மையாக இருக்கிறதன் மூலம் பரமபிதா பரமாத்மா சிவனோடு புத்தி யோகத்தை இணைக்கிறதன் மூலமாக தமோ பிரதான ஆத்மாக்கள் சதோ பிரதானமாகி சதோ பிரதான சத்யுக உலகத்தில் தூய்மை சுகம் சாந்தி செல்வம் நிறைந்த மரியாதா புருஷோத்தம தெய்வீக சுயராஜ்ய பதவியை 5000 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரியே அடைய முடியும் அப்படின்னு மற்றவர்களுக்கு சொல்லுங்கன்றார். ஒரே லைனாக சொல்கிறார் பாருங்க. ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக பாபா இந்த ஞானத்தை கம்மியான வார்த்தைகளில், ஆனால் ஞானம் ஃபுல்லாக வரணும், அதனால் ஒரே சென்டென்ஸாக சொல்கிறார். இந்த மரண உலகத்தில் இந்த கடைசி ஜென்மத்தில் மட்டும் தூய்மையாக இருக்கிறதன் மூலமாக
பாபாவோட புத்தி இணைக்கிறதன் மூலமாக நீங்கள் சதோபிரதானமாகி சதோபிரதான உலகத்துக்கு போவீங்க. அப்போ சதோபிரதான உலகம்னா எப்படி இருக்கும்? அங்கே தூய்மை, சுகம், சாந்தி, செல்வம் நிரம்பிய உத்தம புருஷர்கள் நிரம்பிய உலகம் அது. முந்தைய கல்பத்திலும் இதே மாதிரி நீங்கள் ராஜ்யத்தை அடைஞ்சிங்க, அதே மாதிரி இப்போயும் அடைய முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆனால் வரப்போகிற மகாபாரத யுத்தத்துக்கு முன்னாடியே பாபா நமக்கு ஆஸ்தியை கொடுக்குறார். அந்த ஆஸ்தியை அடையிறதுக்கான கல்வியை கற்பிக்கிறார். அதனால் எவ்வளவு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடைவீங்க. ஸோ இந்த கல்வியின் பலனை தான் கூடவே எடுத்துகிட்டு போவீங்க இந்த சரீரத்தை விட்ட பிறகு நமக்கு எதுக்கு இந்த பழைய உடம்புடைய பழைய உலகத்துடைய சிந்தனை இருக்கணும்? இல்லை, இங்கேருந்து நாம் போக போகிறோம். அதனால் பழைய உலகத்தை பற்றிய, பழைய சரீரத்தை பற்றிய, சரீர உறவுகளை பற்றிய எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. ஏன்னா இது இந்த பழைய உலகத்தை விடுறதுக்கான நேரம். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் புத்தியில் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தால் ரொம்ப நல்லதுன்றார். ஏன்னா இதுதான் புருஷார்த்தமே, முயற்சியே. ஸோ இந்த முயற்சி செய்ய செய்ய டைமும் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். பிறகு மூச்சு திணறல் வராது, ஹார்ட் அட்டாக் வராது. ஏன்னா இந்த உலகமே கொஞ்ச காலம்தான் இருக்க போகுதுன்றதை பார்ப்பீங்க. அதனால் புத்தியின் தொடர்பை பாபாவோட புது உலகத்தோடு ஈடுபடுத்தணும். சேவை செய்யும்பொழுது இன்னும் உங்களுக்கு உதவி கிடைக்கும், லிஃப்ட் கிடைக்கும்னுவார். அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் மற்றவர்களுக்கு சுகத்திற்கான வழியை சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு குஷி இருக்கும். முயற்சியும் நடக்குது இல்லையா? ஸோ முயற்சி பண்ணுறாங்கனாலே அவங்களுக்கு அதிர்ஷ்டமும் உருவாகுது. பாபாவோ அதற்கான முயற்சியை கற்றுக் கொடுக்குறார். சிலர் அந்த முயற்சியில் ஈடுபடுறாங்க. ஸோ மற்றபடி இந்த கலியுகத்தை சார்ந்த கோடீஸ்வரர்கள், பல கோடிக்கு அதிபதி, மில்லியனர், பில்லியனர் எல்லாம் அப்படியே அழிஞ்சு போவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் கலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, உயர்ந்த பதவி அடையணும் அப்படின்னா சதா வாயிலிருந்து ரத்தினங்கள் மட்டும்தான் வெளிப்படணும். கல் மாதிரி கடும் சொற்கள் வெளிப்படக்கூடாது. எண்ணம் சொல் செயலால் உயர்ந்த காரியம்தான் பண்ணணும். அதாவது மரியாதை புருஷோத்தம், அதாவது தெய்வீக மரியாதை உள்ள உத்தமர்கள் மாதிரி காரியங்கள் தான் நீங்கள் பண்ணணும். இந்த கடைசி பிறவியில் கண்டிப்பாக தூய்மையாக இருப்பேன்னு உறுதிமொழி எடுத்துக்கணும். தூய்மை ஆகிறதுக்கான யுக்திகளை தான் நம்ம எல்லோருக்கும் சொல்லணும். வரதானம். எவரடியாகி சூழ்நிலை என்ற சோதனையில் முழுமையாக வெற்றி அடையக்கூடிய எப்பொழுதும் மகிழ்ச்சியுடையவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எவரடியாக இருக்கிறவங்களுடைய நடைமுறை சொரூபம் அல்லது நிரூபணம் என்ன தெரியுமா? எப்போவுமே அவங்க எவர் ஹாப்பியாக தான் இருப்பாங்க, இல்லை சுகஸ்வரூபமாக இருப்பாங்க எவரடியாக இருக்கிறவங்க. ஏன்னா மாயக்கிட்ட மாட்டுறது கிடையாது. மாட்டினா தானே துக்கம் வர்றதுக்கு. அவங்க தான் எப்போவுமே அலர்ட்டாக இருக்கிறாங்களே. அதனால் எந்த ஒரு டெஸ்ட் பேப்பர் பரிஸ்திதி ரூபத்தில் வந்தாலும், அதாவது சூழ்நிலை ரூபத்தில் வந்தாலும், அல்லது இயற்கையின் ஆபத்துகள் ரூபத்தில் வந்தாலும், அல்லது சரீரத்தில் ஏதோ ஒரு நோய் கர்மபோக ரூபத்தில் வந்தாலும், இந்த எல்லா விதமான டெஸ்ட் பேப்பர்லேயும் அவங்க ஃபுல் பாஸ் ஆவாங்க. அப்படி ஆகிறவங்க தான் எவரடியாக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். எப்படி டைம் யாருக்காகவும் வெயிட் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எவரடியாக இருக்கிற ஆத்மாவை எந்த ஒரு தடையும் நிறுத்தி வைக்க முடியாது. அவங்க சந்தோஷத்தை தடுக்க முடியாது எந்த ஒரு தடையாலையும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்? மாயாவுடைய எப்படிப்பட்ட விக்னமும், அது சூக்ஷ்மமாக வந்தாலும் சரி, ஸ்தூலமாக வந்தாலும் சரி, எல்லா தடையும் ஒரு வினாடியில் முடிஞ்சிடணும். அப்போ தான் எவர் ஹாப்பியாக இருக்க முடியும் இல்லையா? ஒரு வினாடியில் டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நான் மாஸ்டர் சர்வசக்திவான் அந்த சொரூபத்தில் இருக்கணும். சண்டே முறையில் சொன்னார் இல்லையா? அப்போ தான் எவர் ஹாப்பியாக இருக்க முடியும்.
கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டா கூட எவர் ஹாப்பின்னு சொல்ல முடியாது. எவர் ஹாப்பின்னு அர்த்தம் எப்போவுமே சந்தோஷம், ஒரு வினாடி விடாமல். அப்படி எவர் ஹாப்பியாக இருக்கிறவங்க தான் எவர் ரெடியாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சூப்பரான வரதானம் இது, ஸ்லோகன். யார் கரெக்டாக அந்த நேரத்தில் அனைத்து சக்திகளையும் ஈடுபடுத்துகிறாங்களோ அவங்க தான் மாஸ்டர் சர்வசக்திவான் இல்லையா? மாஸ்டர் சர்வசக்திவான்னா அந்தந்த நேரத்துக்கு தேவையான சக்தி கரெக்டாக அந்த நேரம் அப்ளை பண்ணிடணும். அந்த நேரம் கொஞ்சம் பதறினா கூட சர்வசக்திவான் சொல்ல முடியாது. ஸோ மாஸ்டர் சர்வசக்திவான்னா சர்வசக்திகள் எப்போவும் இருக்கணும், சர்வசக்திகளின் சுரூபமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த வரதானம் அப்ளை ஆகும், எவர் ரெடியாக இருக்க முடியும். மாஸ்டர் சர்வசக்திவான் தான் எவர் ரெடியாக இருக்க முடியும். எவர் ரெடியாக இருக்கிறவங்க தான் எவர் ஹாப்பியாகவும் இருக்க முடியும். அவ்யக்தேஸ்வரா, ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை என்னும் சிறப்புகள் மூலம் வெற்றி நிரம்பிய ராகங்கள். ஸோ ஒற்றுமையாக இருக்கணும். ஒரு குழுனா 2 ஆதாரம் இருக்குது. ஒன்று, ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை வைக்கிறது, விசுவாசம். 2வது அன்பு வைக்கிறது. ஸோ அதனால் ஒருபோதும் ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே வைக்கிற விசுவாசத்தை குறைக்கவே கூடாது. ஒருத்தர் சொன்னால் இன்னொருத்தர் அப்படியே ஏற்றுக்கணும். இதுக்கு பேர் தான் ஒற்றுமை. அப்போ தான் ஒற்றுமைன்ற நூலில் கோர்த்து இருக்கிறதுக்கான விதி அதுதான். ஒருத்தர் சொன்னால் இன்னொருத்தர் கேட்கணும். ஸோ அப்படி கேட்காதது தான் இன்றைக்கி குடும்பம் டைவர்ஸு, அப்பா சொன்னால் குழந்தை கேட்குறதில்ல, அண்ணன் சொன்னால் தம்பி கேட்குறதில்ல, மோசமாக போயிடுச்சு. ஸோ இப்போ சொர்க்கத்தில் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு காரணம் இப்போ பாபா நம்மளை அப்படி பக்குவப்படுத்துகிறார். ஸோ அதே மாதிரி அது ஒற்றுமை. அடுத்தது அதாவது நம்பிக்கை வைக்கிறது. அடுத்தது அன்பு, பரஸ்பர அன்பு, மனதின் பரஸ்பர அன்பு பக்கத்தில் எடுத்துகிட்டு வரும். ஏன்னா பாபா பக்கத்தில் நம்ம அப்படி தானே வந்தோம். ஏன்னா பாபாவுக்கு எல்லாருக்கும் பாபா மேலே அன்பு இருக்குது. அதே மாதிரி பிராமண பரிவாரத்தின் மேலேயும் கூட மனதின் உண்மையான அன்பு இருக்கணும். ஸோ அதுக்கு அந்த ஸ்வமானத்தில் இருந்து எல்லோருக்கும் மரியாதை கொடுங்க இல்லையா? நீங்கள் சுயமரியாதையில் நிலைச்சி இருந்து, ஸ்வமானன் சுயமரியாதை, நான் அன்பான ஆத்மா, அமைதியான ஆத்மா, உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய ஆத்மா, சர்வசக்திவான ஆத்மா, பிறருடைய குறையை பார்க்காத ஆத்மா, விசேஷ குணத்தை மட்டும் பார்க்குற ஆத்மா, இந்த மாதிரி ஸ்வமானத்திலே இருந்து எல்லோருக்கும் மதிப்பு கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அன்பும் இருக்கும், ஒற்றுமையும் இருக்கும். ஸோ செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.